செய்ய வேண்டிய கடமைகளை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றியவர்களாக ஆகிவிட முடியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இறைவன் எனக்கு பல வசியத்துகளை பல உபதேசங்களை செய்து கொண்டே இருந்தான். அதில் ஒன்று, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்று எனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் நான் எண்ணிக்கொண்டேன், இன்னும் சிறிது காலத்தில் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு உங்களுடைய சொத்திலும் பங்கு இருக்கிறது என்று இறைவன் சொல்லிவிடுவான், அப்படிப்பட்ட சட்டம் இயற்றப்படும் என்று நான் எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்கு அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி இறைவன் எனக்கு சொல்லிக்கொண்டே இருந்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் நபிமார்களுடைய வழிகாட்டுதலுக்கு பிறகு, நபிமார்கள் காலம் சென்றதற்கு பிறகு அந்தந்த சமுதாயங்களை அந்தந்த உம்மத்துகளை வழிநடத்தக்கூடிய பொறுப்புகள் அந்தந்த சமுதாயத்தை சார்ந்த உலமாக்களின் மீது இருந்தது. அந்த உலமாக்களுடைய காலத்திலும் சரி, அந்த உலமாக்கள் காலம் சென்றதற்கு பிறகும் சரி, யூதர்களும் சில மதத்தவர்களும் மக்களை தங்களுக்கு கீழாக மதிக்க ஆரம்பித்தார்கள். மக்களை தங்களுக்கு கீழாக, இரண்டாந்தர குடிமக்களாக, அதாவது மார்க்கத்தினுடைய அறிவு பெற்றவர்கள் நாங்கள் உயர்ந்தவர்கள், அதே போன்று மார்க்கத்தில் அறிவு பெறாதவர்கள் எல்லாம் எங்களை விட தாழ்ந்தவர்கள் என்று மக்களை இரண்டாக பிரித்து அவர்களை தாழ்ச்சியுற செய்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை யூதர்கள் சமுதாயத்திலும் இருந்தது குறிப்பாக. அதே போன்று இன்னும் சில மதங்களிலும் அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடவுளே வேண்டாம், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள் கூட இஸ்லாம் என்று சொல்லிவிட்டால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சமத்துவத்தை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். இந்த சமத்துவத்தின் காரணத்தினால், இந்த சமூக நீதியின் காரணத்தினால் அவர்கள் இஸ்லாத்தை அங்கீகரிக்கிறார்கள். கடவுள் இல்லை என்று மறுத்து விட்டார்கள். இருந்தாலும் கூட உங்களுக்கு மதம் வேண்டும் என்றால் இஸ்லாத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இன்று வரை இறைவனுடைய வாக்குப்படி இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூறாவில் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான், வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, இறைவனுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வந்துவிட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்திலே சேருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அன்று வாக்கு கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலந்தொட்டு இன்று வரை மக்கள் அன்றும் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள் கூட்டம் கூட்டமாக. இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கோ சில இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக அநீதங்கள் இழைக்கப்பட்டாலும் கூட சில புத்தி உள்ளவர்கள், நடுநிலையாக சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஏன் இப்படி இஸ்லாத்தை இவர்கள் எல்லாம் கருமம் கொண்டு இருக்கிறார்கள், அவர்களை கருவறுக்க துடிப்பதற்கான காரணம் என்ன என்று சிந்தித்து பார்த்து இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மூல கொள்கைகளை உணர்ந்து இஸ்லாத்தின் பக்கம் சாரை சாரையாக இன்று வரை வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறந்த இந்த நாளினுடைய பரக்கத்தினால் இறைவன் எத்தனை பேர்களை இஸ்லாத்திற்குள் இன்று மட்டும் கொண்டு வந்தான் என்று நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மார்க்கத்திற்குள் வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஒரு ஆய்வு சொல்ல நாம் பத்திரிகை வாயிலாக படிக்க முடிந்தது, இன்னும் சில ஆண்டுகளில் இஸ்லாம் என்பது உலகத்தில் அதிகமான மக்களால் பின்பற்றக்கூடிய முதலாவது மார்க்கமாக இருக்கும் என்று ஒரு ஆய்வு சொல்லுகின்றது. தற்போதைய நிலவரப்படி உலகத்தில் அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் என்னவென்றால் கிறிஸ்தவ மதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களிலும் சில பாகுபாடுகள் இருக்கின்றது என்ற காரணத்தினால் மேலை நாடுகளில் இருப்பவர்கள் அவருடைய மதத்தை துறந்துவிட்டு கடவுள் இல்லை என்ற கொள்கையின் பக்கம் சரிந்து விட்டார்கள். அப்படி கடவுள் இல்லை என்று நாத்திக கொள்கையின் பால் அவர்கள் சென்று விட்டாலும் அவருடைய உள்ளம் எதையோ தேடுகின்றது. நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கின்றது, அது என்ன சக்தி என்று அவர்கள் ஆராய்கின்ற பொழுது மேலை நாடுகளில் எத்தனையோ பேர்கள் கிறிஸ்தவத்தை விட்டுவிட்டு நாத்திக கொள்கையை தழுவிவிட்டு அதன் பிறகு இஸ்லாத்திற்குள் வந்தவர்கள் இருக்கிறார்கள். லண்டன் போன்ற மேலை நாடுகள், அறிவு ஜீவிகள் வாழக்கூடிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாகரிகத்தில் உச்சம் தொட்டவர்கள் கூட இன்று இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மக்காவில் வாழ்ந்த காலத்தில் மக்கள் மாக்களாக இருந்தார்கள். எப்படி சக மனிதர்களோடு நடக்க வேண்டும் என்று தெரியாதவர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புனித பூமியிலே பிறந்த பரக்கத்தினால் மக்கத்துல் முக்கர்ரமா என்று சங்கை செய்யப்பட்ட மக்காவாக மாறியது. அதே போன்றுதான் அல் மதீனத்துல் முனவ்வரா என்று நாம் இன்று சொல்லுகின்றோம். ஒரு காலத்தில் அதற்கு பெயர் வேறையாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயரை உச்சரிப்பதையும் நமக்கு தடை செய்தார்கள். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனித பாதம் பட்டதினால் அல் மதீனத்துல் முனவ்வரா, ஒளிமயமான மதீனா என்ற சிறப்பான பெயரை பெற்று இன்று வரை ஒளிமயமாக திகழ்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த பொருளெல்லாம் நிஸ்பத் பெறுகிறதோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நஅல் ஷரீஃபாக இருக்கலாம், பால் ஷரீஃபாக இருக்கலாம், அவர்களுடைய உடையாக இருக்கலாம், இப்படி எவைகள் எல்லாம் பெருமானாரோடு நிஸ்பத்து செய்யப்படுகிறதோ, தொடர்பு படுத்தப்படுகிறதோ, அவைகள் எல்லாம் நமக்கு புனிதம் என்பது நம்முடைய அகீதாவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய தினத்தில் அவர்கள் பிறந்தார்கள். அதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்றால் அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். தமிழில் ஒரு குறள் சொல்லப்படும், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய துயர்வு என்று சொல்லுவார்கள். அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பை கொண்டு சந்தோஷப்படக்கூடியவர்கள் அவர்களுடைய ஈமானுடைய அளவு. ஒரு மனிதனுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இதை வைத்து நாம் கணக்கிட்டு விடலாம். எல்லாம் உள்ள அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருப்பெயரை உச்சரிக்கவில்லை என்றால் இந்த ஈமான் முழுமை பெறாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்றோம். அந்த வார்த்தையோடு சேர்த்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு வார்த்தைகளை சொல்லவில்லை என்றால் ஒரு மனிதனுடைய ஈமான் முழுமை பெறாது. அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பிறப்பை குறித்து நாம் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அது நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகின்றான், وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. யார் இறைவனுடைய அத்தாட்சிகளை கண்ணியம் செய்கிறாரோ, இறைவனுடைய அத்தாட்சிகள் பல இருக்கிறது. அது பொருளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம். நபிமார்கள் இறைவனுடைய அத்தாட்சிகள். அதிலும் குறிப்பாக ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று சொல்லப்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய மிகப்பெரிய அத்தாட்சி. அந்த ஷஆஇருல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அத்தாட்சிகளில் எல்லாம் மிகப்பெரிய அத்தாட்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் இமாம் பூஸிரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுவார்கள், ஃபஇன்ன மின் ஜூதிக துன்யா வ தர்ரதஹா வ மின் உலூமிக இல்மல் லவ்ஹி வல் கலம். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கொடையில் இருந்து உதித்ததுதான் இந்த வான பூமி அண்ட சாசரங்களும், அதே போன்று இறைவனுடைய லௌஹ களத்தில் இருக்கக்கூடிய இல்மு இருக்கிறது பாருங்கள், அது உங்களுடைய இல்மினுடைய ஒரு பகுதி என்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் இந்த உலகம் உண்டானது என்பதை அல் இமாம் பூஸிரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று உலகத்தில் எந்தெந்த ஞானங்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா ஞானங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஞானத்தில் ஒரு பகுதி என்பதையும் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அல் இமாம் பூஸிரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த பிறப்பை குறித்து முதலாக சந்தோஷப்பட்டவரை நாம் வரலாற்றிலே பார்க்க முடியும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அவதரிக்கிறார்கள். அந்த சந்தோஷமான செய்தியை கேட்டுவிட்டு ஒரு அடிமையை உரிமையிட்டார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை அபூ லஹப். குர்ஆனில் அவர் சபிக்கப்பட்டிருந்தாலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை குறித்து மகிழ்ச்சி அடைந்த ஒரு மனிதர். அதுவும் சாதாரண செயலை செய்யவில்லை. நாம் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மீலாது ஷரீஃபை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், அவர்களுடைய புகழ் பாடுகின்றோம், அவர்கள் மீது ஸலவாத் உரைக்கின்றோம், இப்படி எண்ணற்ற நல்லறங்கள் செய்கின்றோம், சில பேர்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கின்றோம், குடிபானங்களை வழங்குகின்றோம். இவைகள் எல்லாம் மிகப்பெரிய உபகாரம். இதை நாம் ஏன் செய்கிறோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் பிறந்தார்கள், அவருடைய பிறப்பை குறித்து நான் சந்தோஷமடைகிறேன் என்பதை காட்டுவதற்காக. ஆனால் அபூ லஹப் செய்தது மிகப்பெரிய ஒரு அமல் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு அடிமையை உரிமையிடுவது என்பது
நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை பல பாவங்களுக்கு, குற்றங்களுக்கு பரிகாரம். பல பாவங்களுக்கு பரிகாரமாக இறைவன் குர்ஆனிலும் சொல்லி காட்டுகின்றான். ஒரு அடிமையை உரிமையிடுதல். அந்த காலகட்டத்தில் ஒரு அடிமையை வாங்குவது என்றால், இன்றைய காலகட்ட நம்முடைய பண மதிப்புக்கு சொல்வதென்றால் பல லட்சங்கள் செலவழிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த செய்தியை காதில் கேட்டதுதான் மாத்திரம் தன்னுடைய அடிமையை உரிமையிட்டார் என்பதை வரலாறு பதிவு செய்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிற்காலத்தில் எதிரியாகவும் மாறிவிட்டார். ஆனாலும் அன்று செய்த அந்த நற்காரியத்தின் காரணத்தினால் நாளை மறுமையிலே அவருக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அவருடைய விரல்கள் மூலமாக அவருக்கு தண்ணீர் புகட்டப்படுகிறது என்று சொன்னால், நாம் எத்தனை மீலாது ஷரீஃப்களை கொண்டாடி இருப்போம், இன்னும் இன்ஷா அல்லாஹ் கொண்டாட இருக்கின்றோம். ஒவ்வொரு மீலாது ஷரீஃபிலும் நாம் என்ன உபகாரம் செய்தோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை பாடுகின்றோம், ஸலவாத்துகளை ஓதுகின்றோம். இத்தோடு நின்று விடுவதல்ல. நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் என்ன உபகாரம் செய்தோம்? நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம் என்ன உபகாரம் செய்தோம்? அபூ லஹப் செய்ததை விட நாம் செய்தது குறைவாகத்தானே இருக்கிறது. அபூ லஹப் ஒரு மனிதனுடைய அடிமை தலையை ஒடித்து விடுதலை கொடுக்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வசந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பது தானே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடிமைகளை உரிமையிடுவதை மிகப்பெரிய நன்மையாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் பிறருக்கு அடிமையாக இருந்து அவன் கஷ்டப்படுவதற்கு பதிலாக அவன் சுதந்திரமானவனாக இருந்தால் எந்த அளவுக்கு அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எத்தனையோ அடிமையாக இருந்தவர்களும் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக துன்புறுத்தப்பட்டார்கள். அடிமையாக இருந்தவர்களும் துன்புறுத்தப்பட்டார்கள், சுதந்திரமாக இருந்தவர்களும் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் அடிமையாக இருப்பவர்கள் அவர்கள் விரும்பினால் எங்கு வேண்டுமானாலும் சென்று விடலாம். ஆனால் அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய எஜமானனுடைய அனுமதி இல்லாமல் எங்கும் செல்ல முடியாது. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுபிட்சத்தை ஏற்படுத்துவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிறப்பில் இருந்தே ஆரம்பித்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பினுடைய ஆரம்பமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவதாக அமைந்தது. மற்ற மக்களுக்கு மத்தியிலே அவர்களையும் ஒரு மனிதனாக, ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை என்று சொன்னார்கள். இன்னும் சில வரலாற்று ஆசிரியருடைய கூற்றுப்படி பெண்கள் ஒரு மனித இனமே இல்லை என்றும் கூட சொன்னார்களாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு பெண் குழந்தைகளுடைய சிறப்புகளை பற்றி சொன்னார்கள். பெண் குழந்தைகள் என்றால் சாதாரணமானவர்கள் அல்ல. பெண் குழந்தை என்பது உங்களுக்கு அபிவிருத்தியாக்கப்பட்ட பரக்கத்தான பிள்ளை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு உணர்த்தி காட்டினார்கள். அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுவான், ஒய்தல் மௌஊதத்து சுஇலத் பிஅய்யி தம்பின் குத்திலத். நாளை மறுமையிலே உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் சிசுகளிடத்தில் அல்லாஹ் கேட்பானாம், நீங்கள் என்ன குற்றத்திற்காக புதைக்கப்பட்டீர்கள்? அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? பெண்ணாக பிறந்ததுதான் பாவம். அப்படிப்பட்ட இருண்ட காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு மத்தியில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிப்பிழம்பாக தோன்றினார்கள். இதை மறுக்க முடியாத உண்மை. அந்த மக்காவில் வாழ்ந்தவர்களுக்கு மத்தியிலே இருந்த பாகுபாடுகளை, சமூக ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி அடிமைகளையும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதற்கு வழிவகை செய்தார்கள். பிலால் ஹபஷி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சில முஅத்தின்களை கூட சில ஊர்களில் பிலால்கள் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு பாங்கு சொல்வதென்றால் பிலால் ஹபஷி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பை பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் பாங்கு சொல்வது என்ன அவ்வளவு பெரிய சிறப்பா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ஹபஷி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம் எப்படி தெரியுமா? யா பிலால், நீங்கள் கஅபாவிற்கு மேலாக ஏறுங்கள், மேலாக ஏறி நின்று நீங்கள் இறைவனுடைய அழைப்பை கொடுங்கள் என்று சொன்னார்கள். கஅபத்துல்லாஹ் என்பது குஃபார்களுக்கு மத்தியிலும் மிகவும் கண்ணியமான ஒன்று. கஅபாவை குஃபார்களும் மிகவும் கண்ணியத்தோடு மதித்து வந்தார்கள். அவர்கள் விக்கிரகங்களை வணங்கி வந்தாலும் கூட கஅபாவினுடைய கண்ணியம் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய கண்ணியம். ஆனால் மக்காவை வெற்றி கொண்டதற்கு பிறகு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை,
நீங்கள் கஅபத்துல்லாவிற்கு மேலாக ஏறி நின்று வாங்க சொல்லுங்கள் என்று கஅபாவிற்கு மேலாக ஏறக்கூடிய ஒரு அந்தஸ்தை அடிமையாக இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் என்றால் அதுதான் சமத்துவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வரலாற்று நிகழ்வு என்பது இன்று வரை இல்லை, உலகம் முடியும் நாள் வரை எல்லாருக்கும் படிப்பினையான ஒன்று. பள்ளிவாசலுக்கு தலைவராக ஒரு மனிதர் இருப்பார், ஒரு ஹாஜியார் இருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த பள்ளிவாசலுக்கு யாசிப்பதற்காக ஒரு மனிதர் வந்திருப்பார். பள்ளிவாசலுக்கு வெளியே நின்றால் இவர் ஹாஜியார் கொடுக்கக்கூடியவர், அவர் யாசகம் பெறக்கூடியவர் என்ற பாகுபாடு இருக்கலாம். ஆனால் பள்ளிவாசலுக்குள் வந்து விட்டால் அந்த தலைவருக்கு அருகாமையில் நின்று இந்த யாசகம் பெறுபவர் நின்று தொழுவார். இந்த சமத்துவத்தை உண்டாக்கியது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சமத்துவம் வேறெந்த மதத்திலும் வேறெந்த மார்க்கத்திலும் பார்க்க முடியாது. ஒன்று மத குருவாக இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம், அவர்கள் மாத்திரம் நுழையக்கூடிய பகுதி என்று ஒன்று இருக்கும். இன்னும் சில மதங்களில் சில குறிப்பிட்ட சமூகங்கள் செல்லக்கூடிய வழி என்று ஒன்று இருக்கும். ஆனால் நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை அப்படியெல்லாம் எந்த பாகுபாடுகளும் கிடையாது. ஆண்டியும் அரசனும் ஒன்றாக கூடக்கூடிய இடம்தான் பள்ளிவாசல் என்று ஒரு கவிஞர் பாடி காட்டுகின்றார். அந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கம் நம்முடைய அந்த சமூக நீதியை நமக்கு மிகவும் வலியுறுத்தி சொல்லித் தருகிறது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவதை போன்று உங்களை எதற்காக வேண்டி நாம் படைத்தோம் என்றால், இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் தான் உங்களை படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாம் தான் ஆக்கியோம். எதற்காக வேண்டி? பெருமை அடித்துக் கொள்வதற்காக அல்ல. லிதஆரஃபு, நீங்கள் ஒருவரைக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக. ஒரு பிள்ளை வருகிறார், அந்த பிள்ளையை பார்த்து நம்ம என்ன கேட்போம்? யார் வீட்டு பிள்ளை என்று கேட்போம். அது கேட்பதற்கான காரணம் என்னவென்றால், அந்த பிள்ளையினுடைய குடும்பத்தார்கள் நமக்கு யாராவது அறிமுகமாக இருப்பார்கள். அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இன்னென்ன குடும்பம் என்று பெயர் வைத்துக் கொள்கிறோமே தவிர, நாங்கள் உயர்ந்த குடும்பம், அவர்கள் குறைந்த குடும்பம், தாழ்ந்த குடும்பம் என்று பெருமை அடித்துக் கொள்வதற்காக அல்ல. இது இறைவனுடைய வசனம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன அக்ரமக்கும், உங்களிலே மிக மிக சங்கையானவர் யார் தெரியுமா? உங்களில் அதிகமாக அறிவு பெற்றவர் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, உங்களில் அதிகமான பொருளாதாரம் பெற்றவர் என்று சொல்லவில்லை. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், அல்லாஹ்வினுடைய அந்தஸ்தில், அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் உங்களில் மிக மிக சங்கையானவர், கண்ணியமானவர் யார் என்றால், உங்களில் யார் யார் அதிகமாக தக்குவாவிலே உயர்வாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சங்கையானவர்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். மார்க்க அறிவு பெற்றிருக்கலாம், உலக அறிவு பெற்றிருக்கலாம், ஆனால் அந்த மனிதனிடத்திலே சங்கையான குணங்கள் இல்லை என்று சொன்னால் இறைவனிடத்திலே அவன் சங்கையானவன் இல்லை. ஒரு மனிதனுக்கு அறிவு குறைவாக இருக்கிறது, மார்க்க அறிவு உலக அறிவு குறைவாக இருக்கிறது, பொருளாதாரத்திலும் குறைந்திருக்கிறார். ஆனால் மக்களோடு பழகக்கூடிய நடைமுறையில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் அவர்தான் உயர்வானவர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகின்றான், இன்னக லஅலா குலுகின் அலீம், நாயகமே நீங்கள் மகத்தான சங்கையான குணத்தின் மீது இருக்கிறீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நாம் அனைவருக்கும் தெரியும். எல்லா நிலையிலும் மன்னிப்பை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவர்கள். தன்னுடைய சிறிய தந்தையார் ஹம்சா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த வஹ்ஷியை கூட மன்னித்தார்கள். அங்கு இருக்கிறது சமத்துவம். மன்னிப்பு கேட்டு ஒரு மனிதர் வந்து விட்டார், அவரை மன்னிப்பதுதான் நம்முடைய மாண்பு என்று மன்னித்தார்களே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பழைய பகையை மனதில் வைத்துக்கொண்டு என்னுடைய முகத்திற்கு முன்னால் வராதே என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு கலிமாவை சொல்லி கொடுத்து அவரை ஈமானுக்குள் எடுத்ததற்கு பிறகு சொன்னார்கள், நான் உங்களை பார்க்கின்ற பொழுது என்னுடைய சிறிய தந்தையார் அசதுல்லாஹி வ அசது ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஞாபகம் எனக்கு வருகிறது. எனவே என்னுடைய முகத்திற்கு முன்னால் நீங்கள் வராமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று பணிவாக சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்தில் உதாரணத்திற்கு நம்மை வைத்துக் கொள்வோம். நமக்கு மிகவும் நெருக்கமானவர், நம்முடைய நண்பராக இருக்கக்கூடியவர், அவருக்கு ஒரு மனிதர் தீங்கிழைத்து விட்டால் அந்த மனிதரை மன்னிப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? ஹம்சா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஷஹாதத் என்பது எப்படி நிகழ்ந்தது என்பது அது சொல்ல முடியாத அளவுக்கு, வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு துயரமான ஒரு விஷயம்.
ஹம்சா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி கொன்றார்கள். இருந்தாலும் கூட கொல்வதற்கு உதவியாக இருந்த வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மன்னித்தார்கள். சஹாபி என்ற அந்தஸ்தை கொடுத்தார்கள். ஹிந்த் அவர்களையும் மன்னித்தார்கள். அவர்களையும் சஹாபி என்ற பட்டியலில் வர வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நாடி வருபவர்கள் தனக்கு எதிராக இருந்தாலும் கூட அரவணைத்துக் கொண்டவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுவல்லவா சமத்துவம். சமத்துவம் சமத்துவம் என்று வாயால் பேசிவிட்டால் போதாது, சொல்வதற்கு இலகுவாக இருக்கலாம். ஆனால் அந்த சமத்துவத்தை, சமூக நீதியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வருகின்ற பொழுது அதில் தான் நம்முடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. அல்லாஹ் திருமறையில ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுவான், உங்களுக்காகவே எதிராக ஒரு தீர்ப்பு வரும் என்று இருந்தாலும் கூட நீங்கள் நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பத்தார்களாக இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் கூட யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹ், நீங்கள் தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரத்தில் எப்பொழுதும் நீதமாக நடங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொல்லுகின்றான். வலவ் அலா அன்ஃபுசிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன், அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கூட, உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் கூட, அல்லது உங்களுக்கு நெருக்கமான சொந்தக்காரர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பாதகம் ஏற்படும் என்பதற்காக தீர்ப்பை மாற்றிச் சொல்லாதீர்கள். நியாயம் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் பேசுங்கள் என்று திருமறையில் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். இயக்குன் கனியன் அவ் ஃபகீரன் ஃபல்லாஹு அவுலா பிஹிமா, அவர்கள் வசதி படைத்த பொருளாதாரத்தில் உயர்ந்தவராக இருக்கலாம், ஃபகீரன் அல்லது மிகவும் வறியவர்களாக இருந்தாலும் கூட அவ்விருவரைகளையும் விட இறைவன் உயர்வானவன். எனவே நீங்கள் ஏழை பணக்காரன் விருப்பு வெறுப்பு என்ற இரண்டையும் தூக்கி வைத்து விட்டு இறைவனுக்காக தீர்ப்பு சொல்லுங்கள். உங்களுக்கு பாதகம் ஏற்படும் இருந்திருந்தாலும் கூட உண்மையை பேசுங்கள் என்று இறைவன் திருமறையில சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று நீங்கள் சாட்சியத்தை வளைத்து விட்டாலும் கூட, இன்று பார்க்கிறோம் பல வழக்குகளில் பொய்யாக சாட்சிகளை ஜோடிக்கவும் செய்வார்கள், சில சாட்சியங்களை அழித்தும் விடுவார்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தாலும் கூட இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொள்ளலாம். அது நீதமான தீர்ப்பல்ல, அநீதமான தீர்ப்பு. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை தெள்ள தெளிவாக இறைவன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த பல சம்பவங்கள் இருக்கிறது. ஒரு முறை செய்தனா அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியா பகுதிக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள், கலீஃபாவாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதிகளுக்கும் கவர்னர்களை, ஆட்சியாளர்களை நியமித்து அதன் மூலம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆட்சி நடந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் சிரியாவில் ஷாம் தேசத்தில் ஒரு பள்ளிவாசல் அந்த கவர்னர் அவர்களால் விரிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. மக்கள் அதிகமாக தொலை வரக்கூடிய காரணத்தினால் பள்ளிவாசல்களை விரிவாக்கம் செய்ய வேண்டிய கட்டாயம், நிர்பந்தம் இருந்தது. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் பள்ளிவாசலை விஸ்தரித்து கட்டுவதற்கு ஒரு சிறிய இடம், அந்த இடம் மாத்திரம் அந்த பள்ளிவாசலுக்கு ஓரத்தில் இருக்கிறது. அந்த இடம் யாருடைய இடம் என்று விசாரிக்கிறார்கள். ஒரு நசாராவான பெண்மணி, கிறிஸ்தவ பெண்மணிக்கு சொந்தமான இடம் என்று அந்த விசாரணையில் தெரிய வருகிறது. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்மணியினுடைய பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு பள்ளிவாசலை புதுப்பித்து விஸ்தீரணப்படுத்தி கட்டிவிடுங்கள் என்று உத்தரவு போட்டு விட்டார்கள். பள்ளிவாசல் கட்டப்பட்டு விட்டது. அந்த பெண்மணி அந்த நேரத்தில் வெளியூரில் இருந்தார்கள். அந்த கிறிஸ்தவ பெண்மணி ஷாம் தேசத்திற்குள் வருகின்ற பொழுது பார்க்கிறார்கள், தன்னுடைய அந்த பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு அந்த இடத்திலே பள்ளிவாசல் கட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். நாம் என்றால் சும்மா இருப்போமா? அவர்கள் ஈமான் இல்லாத பெண்மணி, இருந்தாலும் கூட ஒரு ஹக்கு என்று இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஹக்குகளை, அவர்களுடைய உரிமையின்றி தொடுவது நமக்கு ஜாயிஸ் இல்லை, அனுமதி இல்லை. அந்த பெண்மணி அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க வருகிறார்கள். என்னுடைய வீட்டை என்னுடைய அனுமதி இல்லாமல் இடித்து பள்ளிவாசலை அதோடு இணைத்து கட்டி கொண்டீர்களே, இது நியாயமா என்று கேட்கிறார்கள் அந்த பெண்மணி.
அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகாரி அந்த இடத்தில். அவர்களுக்கே உரிய அந்த தோரணையில் சொல்லுகிறார்கள், நடந்த விஷயம் நடந்து முடிந்து விட்டது, பள்ளிவாசலை கட்டிவிட்டோம், உனக்கு அந்த இடத்திற்கான அந்த மார்க்கெட் மதிப்பை விட 2 மடங்கு பணத்தை உனக்கு தருகிறேன், வாங்கி கொண்டு நீ சென்று விடு என்று சொல்லுகிறார்கள். அந்த பெண்மணி மறுக்கிறார்கள். இது எனக்கு வாரிசு அடிப்படையில் என்னுடைய மூதாதையருடைய சொத்துக்களாக இருந்து என் கையில் வந்து சேர்ந்தது, எனவே நான் இதை விட்டுத்தர மாட்டேன் என்று சொன்னார்கள். ஆனால் அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு சம்மதிக்கவும் இல்லை. உடனடியாக இந்த பெண்மணியை நினைக்கிறார்கள், நாம் நேரடியாக மதீனாவிற்கு ஒரு கடிதம் எழுதி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொடர்பு கொள்வோம், இந்த வழக்கை அவர்களிடத்திலே எடுத்துச் செல்லலாம் என்று ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் இந்த கடிதம் கிடைக்கிறது. அந்த கடிதத்தில் விலாவாரியாக விவரங்கள் எழுதப்பட்டிருந்தது. பள்ளிவாசலுடைய தேவைக்காக வேண்டித்தான் அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தை எடுத்திருக்கிறார்கள், அதில் சந்தேகம் இல்லை. அவருடைய குடியிருப்பை அந்த இடத்தில் கட்டிக்கொள்ளவில்லை, இறைவனுடைய ஆலயத்தை தான் கட்டியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அது ஒரு மனிதனுடைய ஹக்காக இருக்கும் நிலையில் அவருடைய அனுமதி இல்லாமல் எடுத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக அடுத்த கடிதத்தை உத்தரவாக எழுதி அனுப்பினார்கள் அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. பள்ளிவாசலுடைய அந்த பகுதியை இடியுங்கள், அந்த பகுதியை இடித்து அந்த பெண்மணியினுடைய நிலத்தை அவருடைய ஹக்கை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். உலகத்தில் எத்தனையோ பொது உடைமைவாதிகளை பற்றி வரலாறு பேசுகின்றது. ஆனால் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த பொது உடைமையை பற்றி யாராவது பேசியிருக்கிறார்களா? இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய எத்தனையோ பேர்கள் இந்த வரலாறுகளையும் ஆய்வு செய்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்பும் கூட அவருடைய வாழ்க்கையில் யாருக்கும் அநீதம் இழைத்ததில்லை. அப்படியெல்லாம் அவர்கள் நீதமாக நேர்மையாக நடந்த காரணத்தினால்தான் ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இவர்கள் இஸ்லாத்திற்குள் வருவதற்கு தகுதியானவர்கள் என்று சிலையடையாக சொன்னார்கள். அந்த வார்த்தையை அல்லாஹ் ஒப்புக்கொண்டான், அவருடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை போட்டான். சஹாபி இன்னும் அவர்கள் கலீஃபா அமீருல் முஃமினீனாக மாறினார்கள். சமத்துவத்தை உலகத்திற்கு ஓங்கி சொன்னவர்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஹாபாக்களுடைய அந்த காலத்தில் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வழக்கு அவர்களிடத்திலே கொண்டு வரப்படுகிறது. அந்த வழக்கிற்கு இவர்கள் நான் சாட்சி என்று சொல்லுகிறார்கள். அந்த வழக்கிற்கு 4 சாட்சிகள் வேண்டும். ஆனால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், நான் தானே பார்த்தேன், அதற்கு நானே சாட்சி என்று சொன்ன பொழுது மதீனாவுடைய காதி சொன்னார்களாம், இட்டு கட்டியவர்களுக்கு 80 கசையடி கொடுக்க வேண்டும், நீங்கள் இன்னும் 3 சாட்சிகளை கொண்டு வரவில்லை என்றால் நீங்கள் இட்டு கட்டி விட்டீர்கள் என்ற குற்றத்திற்காக உங்களை நாங்கள் 80 கசையடி கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்படுவோம். எனவே ஒன்று உங்களுடைய இந்த வழக்கை வாபஸ் பெற்று விடுங்கள் என்று சொன்னார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்பட்டார்களா? இல்லை. என்னுடைய ஆட்சி இந்த அளவுக்கு நீதமாக இருக்கிறது, அது மாத்திரமல்ல, எனக்கு கீழ் இருக்கக்கூடிய காலியாக இருப்பவர், அந்த மதீனாவினுடைய காலியாக நீதிபதியாக இருக்கக்கூடியவர் கூட இந்த அளவுக்கு நீதியாக என்னிடத்திலேயே சாட்சியத்தை கேட்கிறார்கள் என்றால் நான் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றேன், என்னுடைய ஆட்சி நீதமாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னவர்கள் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவருடைய வரலாற்றை பற்றி இன்னும் சில ரிவாயத்துகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்குள் வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுது தன்னுடைய ஒரு பிள்ளைக்கு ஆர்வத்தினால் ஆசையினால் ஒரு முத்தம் கொடுப்பார்கள், குழந்தையை கொஞ்சம் முத்தமிடுவார்கள். உடனடியாக அவர்களுக்கு உள்ளத்தில் தோன்றும், நாம் எல்லோரிடத்திலும் சமமாக நடந்து கொள்ள வேண்டுமே என்று அவர்கள் வீட்டில் எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் பெற்ற அத்தனை பிள்ளைகளையும் அழைத்து அவர்களுக்கும் ஒவ்வொரு முத்தம் கொடுப்பார்கள் என்று அவருடைய வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. இன்று நாம் பார்க்கிறோம், பல குடும்பங்களாக இருக்கலாம், நிர்வாகங்களாக இருக்கலாம், இப்படி சில இடங்களில் நீதம் தவறக்கூடிய சூழ்நிலை வந்தால் அதுவே அந்த மனிதர்கள் கொள்கை குழப்பங்களில் சிக்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. எத்தனையோ குடும்பங்களுடைய விவகாரங்களை நாம் கேள்விப்படுகின்றோம். எங்களுடைய பெற்றோர்கள் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்தார்கள், ஆனால் எனக்கு எதுவும் கொடுக்கவில்லை என்று பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக வழக்காடக்கூடிய அந்த விவகாரங்களை நாம் காண முடிகின்றது. இவர்களுக்கெல்லாம்
செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த சம்பவம் மிகப்பெரிய படிப்பினை. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குழந்தையை முத்தமிடுவதை கூட சமமாக செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். தன்னுடைய குடும்ப ஆட்சியிலும் சரி, நாட்டினுடைய ஆட்சியிலும் சரி, நீதத்தை நிலைநாட்ட வேண்டும், சமத்துவத்தை பேண வேண்டும், எல்லாருக்கும் சமநீதி கொடுக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சில நிர்வாகங்களிலும் சரி, சில குடும்பங்களிலும் சரி, இது போன்ற ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கப்படுகின்ற பொழுது அது ஒருவருடைய மனதிலே ஒரு வெறுப்புணர்வை உண்டாக்கி அதன் காரணத்தினாலே அவர்கள் வழித வருவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. சில பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு, தன்னுடைய சகோதரர்களுக்கு மாற்றமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் வம்படியாக சில கொள்கை குழப்பங்களிலே வீழ்ந்து கிடக்கிறார்கள். நாம் மறுக்க முடியாது. இந்த வெறுப்புணர்வுகள் வராமல் இருக்க சமத்துவம், சமநீதி என்பது எல்லாருக்கும் மத்தியிலே பேணப்பட வேண்டும். குடும்பம் தானே என்று விட்டுவிடக்கூடாது. ஒரு பிள்ளைக்கு நமது ஊரை பொறுத்தவரை சில நம்முடைய சகோதரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, பெண் பிள்ளைகளுக்கு வீட்டை கட்டி கொடுத்து விடுகிறார்கள், அவர்களுக்கு தேவையான ஆபரணங்களை கொடுத்து விடுகிறார்கள், ஆனால் ஆண் பிள்ளையாகி நமக்கு எதுவும் தருவதில்லை என்று. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெற்றோர்களுடைய சூழ்நிலையை பிள்ளைகள் புரிந்து கொண்டால் பரவாயில்லை. ஆனால் பெற்றோர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தால் அந்த ஆண் பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய ஹக்கையும் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், அநீதங்களின் காரணத்தினால் எத்தனையோ பேர்கள் இப்படி கொள்கை குழப்பங்களில் வீழ்ந்து கிடக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகின்றது. இப்படி சஹாபா பெருமக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்களை நாம் சொல்ல முடியும். எனவேதான் நீதியாக நடப்பது மட்டுமே ஒற்றுமைக்கு ஒரே வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சிலர் என்ன செய்கிறார்கள், குற்றத்தை செய்து விடுகிறார்கள், அநீதம் இழைத்து விடுகிறார்கள். அநீதத்தை இழைத்துவிட்டு அதற்கான பரிகாரத்தை தேட வேண்டும். மனிதன் என்ற ரீதியில் ஏதாவது பொருளாதார ரீதியில் தவறு இழைத்து விட்டாலும் கூட அதற்கு பரிகாரம் என்ன? யார் யாருக்கு என்ன ஹக்குகள் கொடுக்க வேண்டி இருக்கிறதோ அந்த ஹக்கை திருப்பி செலுத்த வேண்டும். ஆனால் அந்த ஹக்குகளை திருப்பி செலுத்தாமல் 10 பேர்களோடு வந்து என்னுடைய சகோதரன் என்னோடு சண்டையிடுகின்றான், என்னோடு அவன் ஒட்டி வாழ்வதில்லை என்று அவரை பற்றி மாத்திரம் புகார்களை கொடுக்கின்றார்கள். வரக்கூடியவர்களும் யார் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அல்லது வாத திறமையில் கூடியிருக்கிறார்களோ அவருடைய பேச்சை மாத்திரம் கேட்கிறார்கள். செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் இந்த இடத்தில் நமக்கு ஞாபகம் வருகின்றது. 2 மலக்குகள் இறைவன் அவர்களை மனித ரூபத்தில் அனுப்புகின்றான். செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இருவர்களும் சகோதரர்கள், என்னிடத்திலே ஒரே ஒரு ஆடு இருக்கிறது, அவரிடத்திலே 99 ஆடுகள் இருக்கிறது. அவர் 99 ஆடையும் சேர்த்து அந்த ஒரே ஒரு ஆட்டையும் அவருடைய பண்ணையில் சேர்த்து கொள்ள என்னை நிர்பந்திக்கின்றார், என்னை அநீதம் இழைக்கிறார் என்று சொன்ன பொழுது கேட்பவர்களுக்கு இது என்னவோ அநீதமாக தோன்றினாலும் கூட வாதி என்று ஒருவர் வந்தால் பிரதிவாதியினுடைய வாதத்தையும் நாம் கேட்பதுதான் ஒரு நீதமான மனிதருக்கு அழகாக இருக்க முடியும். செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதனுடைய பேச்சை முழுமையாக கேட்காமல் அவர்களுக்கு தீர்ப்பு செய்தார்கள். அதற்கு பிறகு செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய அருமை மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தீர்ப்பை சரியாக செய்தார்கள் என்று வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. எனவேதான் ஒரு மனிதர் நம்மிடத்திலே ஒரு புகாரை கொண்டு வருகிறார் என்று சொன்னால், ஒரு வழக்கை கொண்டு வருகிறார் என்று சொன்னால், தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் 2 பேர்களையும் ஒன்றாக வைத்து வாதி பிரதிவாதி என்று இருவருடைய பேச்சையும் கேட்டுவிட்டு தீர்ப்பு சொல்ல வேண்டும். அதிலேயும் நீதமான முறையில் தீர்ப்பு சொல்ல வேண்டும். அநீதம் இழைத்திருப்பவன் நமக்கு சாதகமானவன், நமக்கு அவனை வைத்து பல பிரயோஜனங்கள் இருக்கிறது என்றாலும் கூட நீதம் யார் பக்கம் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டுமே தவிர நமக்கு இவன் உதவுவான், நமக்கு இவனை கொண்டு ஆதாயம் இருக்கிறது என்பதை எண்ணினால் நாளை மறுமையில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இறைவனுடைய தண்டனை மிகவும் கடினமாக இருக்கும். இன்று நம்முடைய ஜமாஅத்துகளில் ஏற்படக்கூடிய இதை போன்ற பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்க முடியாமல் எத்தனையோ பேர்கள் அரசாங்கத்தினுடைய நீதிமன்றங்களை நாடி நீதிமன்ற கதவுகளை தட்டுகின்றார்கள். அந்த வழக்குகள் இப்பொழுதுதான் முடியும். அவருடைய பொருளாதாரம் விரயமாகின்றது, காலை விரயமாகின்றது. சுமூகமான முறையில்
நமக்கு மத்தியிலே அழகான முறையில் முடித்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களை அவர்களுக்கு, அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தங்களுடைய பொருளாதாரத்தையும் காலத்தையும் மறுவிடத்திலே விரயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு நமக்கு மோசமான ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு காலகட்டம் இருந்தது, முஸ்லிம்கள் என்றால் சண்டையிட மாட்டார்கள், அவர்கள் ஹராமான தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்ய மாட்டார்கள், ஒருவருடைய பொருளை அபகரிக்க மாட்டார்கள், பிறருக்கு அநீதம் இழைக்க மாட்டார்கள் என்றெல்லாம் ஒரு நல்ல பெயர் இருந்தது. நம்ம ஊரில் ஒரு ஜவுளி கடை நடத்தி வந்த ஒரு பெரிய மனிதர், மாற்று மதத்தை சார்ந்தவர், அவரிடத்திலே நமதூர் மக்களை பற்றி யாரோ புகார் சொல்லியிருக்கிறார்கள், நமதூர் மக்களை பற்றி அவதூறாக பேசியிருக்கிறார்கள். அந்த மனிதர் சொல்லியிருக்கிறார், உண்மையிலேயே இந்த ஊரை பூர்வீகமாக கொண்டவர்கள் யாரும் அப்படி நடக்க மாட்டார்கள். நான் என்னுடைய தந்தையினுடைய காலத்திலிருந்து இவர்களை பார்த்து வருகிறேன். எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவருடைய கீழாடையை அவருடைய முட்டுக்காலுக்கு மேலாக உயர்த்த மாட்டார்கள். இந்த அளவுக்கு கண்ணியமானவர்கள் என்று மாற்று மதத்தவர்கள் நம்மை புரிந்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட காலம் மாறி இன்று நம்முடைய வழக்குகளும் நம்முடைய விவகாரங்களும் இப்படி அரசாங்கத்தினுடைய பல அநீதமானவர்களிடத்தில் செல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட துர்பாக்கியமான நிலையை விட்டு நம் யாவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அதே போன்று குல கோத்திரங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், ஏதாவது ஒரு மனிதரை ஏதாவது ஒரு பொறுப்பில் அமர்த்த வேண்டும் என்றால் அதிலும் பாகுபாடு பார்க்கப்படுகிறது. ஒரு மனிதன் இதற்கு தகுதி உள்ளவனா என்று பார்க்காமல், அந்த மனிதனுக்கு என்ன தகுதி இருக்கிறது, இந்த பொறுப்புக்கு இவன் தகுதியானவன் தானா என்பதை பார்க்காமல், தனக்கு விருப்பமானவர்கள், தனக்கு நெருக்கமானவர்கள் என்பத ஒரே காரணத்தினால் சில நிறுவனங்களில் தகுதி இல்லாதவர்களை கூட உள்ளே நுழைக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. இது எந்த அளவுக்கு மோசம் என்று சொன்னால், அந்த நிர்வாக திறனையே குலைக்கக்கூடிய ஒரு விஷயம். தகுதியற்றவரிடத்திலே கொடுக்கப்பட்டால் அது எப்படி இருக்கும்? சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவிற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள், வரக்கூடிய 7 வருடங்கள் பஞ்சமான காலமாக இருக்கும், வரக்கூடிய 7 வருடங்கள் நல்ல செழிப்பான காலமாகவும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 7 வருடங்கள் பஞ்சமான காலமாகவும் இருக்கும். இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அரசர் கேட்கிறார். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், அந்த உணவுத்துறைக்கென்று ஒரு அமைச்சரை நியமியுங்கள், நல்ல முறையில் விவசாயம் செய்யுங்கள், எந்த அளவுக்கு நீரை பயன்படுத்தி விவசாயத்தை பெருக்க முடியுமோ அந்த அளவுக்கு விவசாயத்தை பெருக்குங்கள், தானிய வளர்ச்சியை உருவாக்குங்கள், மக்களுக்கு மத்தியில தானியங்களை சேமிக்கவும் சொல்லிவிடுங்கள், அறிவுறுத்துங்கள். அப்படி சேமிக்கப்பட்ட தானியங்களை பஞ்சமான காலத்தில் சிறுக சிறுக மக்களுக்கு நீங்கள் விநியோகித்தால் இந்த கஷ்டமான காலங்களை சமாளிக்க முடியும் என்று சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்பொழுது அரசர் அந்த அரசவையில் கேட்கிறார், இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு யார் முன் வருகிறீர்கள்? சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் வருகிறேன் என்று கை உயர்த்தினார்கள். தஃப்சீரில் எழுதுவார்கள், ஒரு பொறுப்பை நாம் கேட்டு பெறக்கூடாது, ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது, அந்த பொறுப்பை மக்களாக சேர்ந்து நமக்கு நம் மீது நம் தலையில் கட்டிவிட்டார்கள் என்றால் பரவாயில்லை, ஆனால் அந்த பொறுப்பை நாம கேட்டு பெறுவது என்பது கூடாது. இருந்தாலும் கூட சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் கேட்டார்கள் என்றால், அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அந்த பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு யாரும் இல்லை. அப்ப தகுதி இல்லாத இடத்திலே அந்த பொறுப்பு சென்று விட்டால் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதற்காக தானே முன்வந்தார்கள் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே எந்த துறையாக இருந்தாலும் அதற்கு அவர் தகுதியானவரா என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, நமக்கு நெருக்கமானவர், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்ற அந்த பாகுபாடு பார்க்க கூடாது என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் எத்தனையோ இதை போன்ற நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க முடியும். போர்க்களங்களில் சஹாபாக்களில் எத்தனையோ வீர தீரமானவர்கள் இருப்பார்கள். இருந்தாலும் கூட தளபதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிருதுவான சஹாபியை நியமிப்பார்கள். ஏனென்று கேட்டால், இந்த சஹாபியின் மூலமாகத்தான் வெற்றி கிடைத்தது என்று மக்களுடைய மனதில் பதிந்து விடக்கூடாது. வெற்றி தோல்வி என்பது
இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைப்பது என்ற அந்த ஈமானை ஆழ பதிய வைக்க வேண்டும். எனவே உங்களுக்கு யாராவது தலைவராக நியமிக்கப்பட்டால் அவருடைய தலை திராட்சை பழம் அளவுக்கு சிறியதாக இருந்தாலும் அவரை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வீரமிக்கவரைத்தான் நான் பின்பற்றுவேன் என்று சொன்னால் அதுவும் பாகுபாடாக மாறிவிடுகின்றது. வீரத்தில் குறைந்தவராக இருந்தாலும் நம்முடைய ஜமாஅத்தால் சேர்ந்து நியமிக்கப்பட்டு விட்டால் அவருக்கு நாம் கட்டுப்படுவது நம் மீது கடமை. அந்த கட்டுக்கோப்பு நீங்கிவிட்ட காரணத்தினால்தான் இன்று நம்முடைய சமுதாயம் எங்கெங்கோ சிதறிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மீலாது ஷரீஃபை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய மௌலிது ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு அழகான வார்த்தை தாபத்தில் குலூப், உள்ளங்கள் எல்லாம் மனம் பெற்று விட்டது, சந்தோஷமடைந்து விட்டது என்று சொல்லுகிறோம். அந்த நேரத்தில் நம்மை சுற்றி எத்தனை பேர்கள் மனம் புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நோயின் காரணத்தினாலோ பொருளாதார குறைவின் காரணத்தினாலோ பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைக்க முடியாத காரணத்தினாலோ புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தால் இந்த உள்ளங்கள் எல்லாம் எப்படி மனம் பெறும், சந்தோஷம் பெறும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று அபூலஹப் செய்ததை விட நாம் இந்த மீலாது ஷரீஃபுக்கு குறைவாகவே செய்திருக்கிறோம் என்பதை மறுக்க முடியாது. அபூலஹப் செய்த அந்த மிகப்பெரிய அமல், ஒரு அடிமையை உரிமையிட்ட அந்த மிகப்பெரிய கூலி இருக்கிறதே, அந்த கூலியினுடைய அளவுக்கு இல்லை அதைவிட குறைவாகவாவது நமக்கு நம்மோடு சேர்ந்திருக்கக்கூடியவருடைய அவர்களுக்கு தேவையானவைகளை அவருடைய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பில் நாம் சந்தோஷம் அடைகிறோம் என்று சொன்னால் நாம் இந்த நல்ல ஒரு அமலை, பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒரு அமலை நாம் முதலில் பழகி கொள்ள வேண்டும். ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்கு இதுவும் ஒரு வழி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு மனிதர் சபைக்கு வருகிறார், யாசகம் கேட்டு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உன்னிடத்திலே என்ன இருக்கிறது, ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும் இல்ல, உனக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் சொன்னார், என்னிடத்திலே ஒரே ஒரு போர்வை இருக்கிறது, மேலே போர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு கம்பளி போர்வை இருக்கிறது என்றார்கள். அதை கொண்டு வாருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனிதர் அந்த போர்வையை கொண்டு வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்வையை வாங்கி தூக்கி காட்டுகிறார்கள். இந்த போர்வையை 2 தங்க நாணயங்களுக்கு யார் வாங்கி கொள்ளுவீர்கள்? சஹாபாக்கள் எல்லாம் நிசப்தமாக இருக்கிறார்கள். ஒரு சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் 2 தங்க காசுகளுக்கு இந்த போர்வையை பெற்றுக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைப்பட்ட அந்த பரக்கத்திற்காக வாங்கினார்கள். ஆனால் 2 தங்க காசுகளுக்கு பொறுமதியான போர்வை அல்ல அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஜ்லிஸில் கேட்ட அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்காக வேண்டி ஒரு சஹாபி 2 தங்க காசுகளை கொடுத்து அந்த போர்வையை வாங்கி விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசகம் கேட்ட அந்த மனிதரை அழைத்தார்கள். அந்த மனிதரை அழைத்து, இந்த 2 தங்க காசுகளை வைத்துக் கொள்ளுங்கள், இதில் ஒன்றை இன்றைய நாளைக்கான செலவுக்கு உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு கொடுங்கள், அவர்களுக்கு உணவு சமைப்பதற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்கள் என்று ஒரு தங்க காசுகளை கொடுத்தார்கள். 2வது ஒரு தங்க காசை கொடுக்கின்ற பொழுது சொன்னார்கள், நாளை நீ ஒரு கோடாரியை வாங்கி வர வேண்டும், ஒரு கோடாரியை நீ வாங்கி வா என்று அழைத்து விட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி 2 தங்க நாணயங்களை பெற்றுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று மறுநாள் திரும்பி வருகிறார்கள், கோடாரியோடு வந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கையினால் அந்த கோடாரிக்கு பிடியை சொருகி அந்த மனிதரிடத்திலே கொடுத்து சொன்னார்கள், நீ யாசகம் பெற்று சாப்பிடுவதை விட இது உனக்கு சிறந்தது. இந்த காடுகளில் இருக்கக்கூடிய விறகுகளை வெட்டி அதன் மூலம் உன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள், உன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள், இதுதான் உனக்கு சிறந்தது என்று சொன்னார்கள். நமக்கு மத்தியிலே எத்தனையோ பேர்கள் பொருளாதாரத்தில் நலிவுற்று இருக்கிறார்கள், ஏமாற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், அது வேறு. ஆனால் உண்மையில் உயர வேண்டும், உழைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு நாம் உதவ முன்வர வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான், சில மக்கள் இருக்கிறார்கள் இறைவனுடைய பாதையில் தடுக்கப்பட்டவர்கள், அவர்களால் சம்பாதிப்பதற்கு செல்ல முடியாது, இறை பாதையில் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்தால் சில மனிதர்கள் எண்ணிக்கொள்வார்கள், இவர்கள் வறியவர்கள் அல்ல, மிக உயர்வான பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள்.
யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃப், அவருடைய பத்தினித்தனத்தின் காரணத்தினால், பிறரிடத்திலே யாசிப்பதற்கு வெட்கப்படக்கூடிய அந்த வெட்க உணர்வின் காரணத்தினால் அவர்களை யாராவது பார்த்தால் அவர்களை வசதியானவர் என்று எண்ணிக்கொள்வார்கள். ஏன் அப்படி எண்ணிக்கொள்கிறார்கள் என்றால், லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா, மக்களிடத்திலே சென்று தாருங்கள் தாருங்கள் என்று மக்களை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட நன்மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். நமக்கு மத்தியிலே பொருளாதாரத்திலும் சரி கல்வியிலும் சரி தாழ்ந்திருப்பவர்களுக்கு நம்மாலான உதவியை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது இறைவனுடைய கட்டளை. அதே போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நீதியை நிலைநாட்டினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜிது நபவி சாதாரண ஒரு பள்ளிவாசல், உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பள்ளிவாசலாக இருந்தாலுமே அந்த பள்ளிவாசலுடைய கண்ணியம் என்பது மிகப்பெரிய கண்ணியம். பள்ளிவாசலுக்குள் இருந்து உலக பேச்சுகள் பேசக்கூடாது, அதே போன்று பாவமான பேச்சுகளை பேசக்கூடாது, இப்படியெல்லாம் சட்டம் இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு கிராமவாசி கிராம பகுதியிலிருந்து வருகிறார். இன்றைய காலகட்டத்திலேயே கிராமப்புறங்களில் இருப்பவர்களுக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு உலகறிவு இருப்பதில்லை. ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமத்தில் காட்டு பகுதியில் வாழக்கூடியவருடைய அறிவு எப்படி இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து கூறினார்கள், இந்த பள்ளியில் ஒரு வக்து தொழுதால் 50,000 நன்மை அதிகமாக கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட மகோன்னதமான அந்த பள்ளிவாசலில் ஒரு கிராமவாசி வந்து சிறுநீர் கழிக்கிறார் பள்ளிவாசலுக்குள். சஹாபாக்களுக்கு கோபம் வந்து விட்டது. அந்த மனிதரை பார்த்து நிறுத்து நிறுத்து என்று விரட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்து சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் நிறுத்துங்கள், நீங்கள் அமைதியாக இருங்கள். அந்த மனிதர் அவருடைய செயலை முடிக்கும் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அவகாசம் கொடுத்தார்கள். எப்படிப்பட்ட பள்ளிவாசல்? மஸ்ஜிது நபவி என்றால் பூலோக சொர்க்கம் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் ஒரு மனிதர் சிறுநீர் கழித்த பொழுதும் கூட, அவர் மாற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட, அவர் சிறுநீர் கழித்து முடித்ததற்கு பிறகு அவரை அன்போடு அழைத்து சொன்னார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நாங்கள் தொழுகை செய்யக்கூடிய பகுதி, நாங்கள் இறைவனை நின்று வணங்கக்கூடிய புண்ணியமான பகுதி, இந்த இடத்தில் நின்று நீங்கள் சிறுநீர் எல்லாம் கடிக்க கூடாது, இதை நீங்கள் அசுத்தப்படுத்த கூடாது என்று மென்மையாக சொன்னார்கள். இன்று நாம் பார்க்கிறோம், சில பள்ளிவாசல்களில் நிர்வாகிகளாக இருப்பவர்கள் அந்த பள்ளிவாசலில் தொழ வருபவர்களை எப்படி விரட்டக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால், அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய இமாம் முஅத்தின்களை கூட விரட்டுகிறார்கள். எப்படிப்பட்ட மார்க்கத்தில் வந்திருக்கிறோம்? சமூக நீதியை சமத்துவத்தை நிலைநாட்ட வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வந்த நாம் நம்முடைய அகீதாவை நிலைநாட்ட வேண்டும் என்றால் உலமாக்களை மதித்தால்தான் அகீதா. உலமாக்களுக்கு மரியாதை செய்யவில்லை என்றால் எந்த அகீதாவும் வளரப்போவதில்லை. ஷேഖ்னா முஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள், மா ஹுர்மத்து ஷைഖி இல்லா ஹுர்மத்துல்லாஹ். ஒரு பெரியவருக்கு செய்யக்கூடிய கண்ணியம் என்பது அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கண்ணியத்தில் இருந்து வந்தது. அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுவான், யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம். ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றி அல்லாஹ் சிலாகித்து கூறுகின்ற பொழுது அவருடைய கைக்கு மேலால் அல்லாஹ்வுடைய கை இருந்தது. அப்படி என்றால் இறைவனுடைய இதை போன்ற கை இருந்தது என்று அர்த்தம் இல்லை, இறைவனுடைய பாதுகாப்பு அங்கு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களே, யதுல்லாஹி அலல் ஜமாஅ, கூட்டமைப்பின் மீது இறைவனுடைய உதவி இருக்கிறது. யதுல்லாஹ் என்றால் இந்த இடத்திலே நேரடியான பொருள் கொள்ளக்கூடாது. அதே போன்றுதான் இறைவனுடைய உதவி வேண்டுமென்றால் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களை மதிக்க வேண்டும். அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கண்ணியத்தில் கட்டுப்பட்டது. இறைவனை நாம் மதிக்கிறோம் என்று சொன்னால் பெரியார்களை மதிக்க வேண்டும் என்று அல்லிமா முஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே ஒரு மனிதர்களிடத்திலே நாம் ஒரு தவறை சுட்டிக்காட்டுவதாக இருந்தாலும் அதற்கும் ஒரு முறை இருக்கிறது. அவர்களுடைய மரியாதையை குறைத்து வா போ என்று பேசக்கூடிய சூழலை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நாம் ஒருவருக்கு கண்ணியத்தை கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த கண்ணியம் மீண்டும் நமக்கு வரும். நாம் ஒருவரை அவமதித்தோம் என்று சொன்னால் அதே அவமதிப்பை இறைவன் நம் பக்கம் சாட்டி விடுவான். எந்த நிலையிலும் சரி, நம்மை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி,
புதிதாக நாம் பார்க்கக்கூடியவர்களையும் ஹக்காரத்தாக, கேவலமாக, மட்டமாக நினைக்க கூடாது. ஒரே வார்த்தையில் சொல்வதென்றால் சமத்துவம், சமநீதி என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநாட்டினார்கள் என்று சொன்னால், நாம் ஒரே வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். பிறர் நம் மீது என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதைத்தான் பிறருக்கு நாம் செய்ய வேண்டும். பிறர் நம்மிடத்தில் எதை செய்யக்கூடாது என்று நாம் விரும்புகிறோமோ அதை நாம் பிறருக்கு செய்யக்கூடாது. இப்படி இருந்தால்தான் உண்மையான சமத்துவம், சகோதரத்துவம் வளரும். நாம் நம்மை பிறர் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றதை போன்று நாம் பிறருக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும். உங்களில் யார் மிகவும் சங்கையானவர் என்றால், யாருக்கு அதிகமான தக்குவா இருக்கிறதோ அவர்தான். அறிவு பெற்றவர், செல்வம் பெற்றவர் எல்லாம் இறைவனிடத்தில் சங்கையாகிவிட முடியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களே, ஹஜ்ஜத்துல் விதா, கடைசி ஹஜ்ஜிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,00,000 சஹாபாக்களுக்கு மத்தியில் நின்று உரை நிகழ்த்துகிற பொழுது சொன்னார்கள், ஒரு அரபியை விட அரபி அல்லாதவர் உயர்ந்தவர் அல்ல, ஒரு அரபி அல்லாதவரை விட ஒரு அரபி எந்த விதத்திலும் உயர்ந்தவர் அல்ல, இல்லாபி தக்குவல்லா, தக்குவாவை கொண்டே தவிர யாருக்கும் உயர்வு தாழ்வு இல்லை, எல்லாரும் சமமானவர்களே என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரக்கச் சொன்னார்கள். அந்த ஹதீஸை வாழையடி வாழையாக சஹாபா பெருமக்கள் நம் வரை கொண்டு தந்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸை நம்முடைய உள்ளத்தில் இருத்தி எல்லா நிலையிலும் சமத்துவத்தை பேண வேண்டும். மையவாடியாக இருந்தாலும் சமத்துவத்தை பேண வேண்டும், பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சமத்துவத்தை பேண வேண்டும். அதிலும் குறிப்பாக யார் இல்மு பெற்றவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வால் சிராகித்து கூறப்பட்ட யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், உங்களில் யாருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கிறானோ, அதே போன்று யார் ஈமான் கொண்டாரோ, கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டாரோ அவருடைய தரஜாத்துகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே இல்முக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்றால் எந்த வழியிலும் நம்முடைய அகீதாவை காப்பாற்ற முடியாது, எந்த நிலையிலும் நம்மால் சமத்துவத்தை, சமநீதியை நிலைநாட்ட முடியாது. எனவே எல்லா நிலையிலும் எல்லோரையும் மதித்து நடக்கக்கூடிய நல்ல பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை இன்றைய தினத்தில், அதுவும் குறிப்பாக அவர்கள் பிறந்த இந்த மீலாது ஷரீஃபான இந்த தினத்தில் நூறுன் அலா நூர் என்று சொல்வார்களே, ஒளிக்கு மேல் ஒளி. எப்படி நம்முடைய ஷேக் நாயகனுடைய தர்பாரில் அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு நாம் செய்யக்கூடிய இந்த உபதேசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறந்த தினமும் ஒன்றாக வந்திருக்கிறது. எனவே இந்த புண்ணியமான தினத்தில் நம்முடைய உள்ளத்தில் இது போன்ற அழுக்குகள் இருந்தால் இத்தோடு அதை நீக்கி கொண்டு நல்லறங்களை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை சார்ந்தவர்களை மதித்து அவர்களுடைய இன்னல்களை போக்கி அவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல நசீபை இங்கு வந்திருக்கக்கூடிய நம் யாவருக்கும், இங்கு கலந்து கொள்ளாத திரையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்களுக்கும், நம்மை சாராதவர்கள் அனைவர்களுக்கும் கொடுத்து ஈருலக சௌபாக்கியங்களை நிறைவாக எல்லாம் உள்ள அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் வாலிப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆகுக என்னும் சொல்லில் அனைத்தையும் படைத்தவனே, ஓங்கிடும் உன் புகழை யாம் எடுத்துரைப்போம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருன் லில்லாஹ். நீரின்றி அமைதி உலகு, நபியே நீரின்றி அமைதி உலகுக்கு நிறைவான ஸலவாத்தும் ஸலாமும் கூறி நுண்புகழ் போற்றி நாம் பூரிப்போம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரறிவாளனின் பெருநேசராம், மேதைகள் எமக்கு பெரும் போதகராம், நாளெல்லாம் புகழ் பாடும் நம் குருநாதராம் மகான் பேர் மஹ்மூத் மஜ்தூப் வலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் 323ஆம் வருட தொடர் சொற்பொழிவின் 12ஆம் தினமான இன்று புதுப்பள்ளியின் பேசிமாம் மலஹுருல் ஆபிதீன் சன்மார்க்க சபையின் பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி எம்.எஸ். ஹாலித் அன்சாரி ஆலிம் ஃபாசி அவர்களால் சமூக நீதியை நிலைநாட்டிய
சார்ந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். இன்றைய மஜ்லிஸ் இனிதே நிறைவு தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை காலை வழமை போன்று ஹத்தமுல் குர்ஆன் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து புனித மஹதரத்துல் காதரியாவில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீலாது விழா ஃபங்க்ஷன் மஹதராவில் நடைபெற இருப்பதால் நமது மகான் பேர் மஹ்மூது மஜ்தூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சொற்பொழிவு நடைபெறவில்லை. இன்ஷா அல்லாஹ் வழமை போன்று 27/8/2026 சுபுஹ் தொழுகை பின் ஹத்தமுல் குர்ஆன் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 7:30 மணி அளவில் கண்ணியத்திற்குரிய சிறுபள்ளி இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எஸ்டி சையத் இஸ்மாயில் ஆலி மஹதரி அவர்கள் தலைமையில் ஹத்தமுல் குர்ஆன் மஜ்லிஸ் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் அன்று சாயந்தாரம் அசர் தொழுகைக்கு பின் கண்ணியத்திற்குரிய சிறிய குத்பா பள்ளியின் இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எஸ்டி சையத் இஸ்மாயில் ஆலி மஹதரி அவர்கள் தலைமையில் மகான் அவர்களில் மௌலூது ஷரீஃப் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் சரியாக மகரிப் தொழுகைக்கு பின் அகமது நைனார் பள்ளியின் இமாம் ஜனாப் அல்ஹாஜ் KMN உமர் அப்துல் காதர் அவர்கள் தலைமையில் காதிரியா திக்ர் மஜ்லிஸ் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் அதனைத் தொடர்ந்து சரியாக 8:45 மணி அளவில் மாதிக ரசூல் ஹிஃபுல் மதரசாவின் மாணவர் BA சையத் முகமது அவர்கள் கிராத் ஓதி தொடங்கி வைக்க, அதனைத் தொடர்ந்து ஹுத்பா சிறிய பள்ளியின் ஹத்தீப் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்-ஹாஃபில் நஹ்வி SAK முஹம்மது முஹியத்தீன் ஆலி மஹதரி அவர்கள் தலைமையில் நமது மகான் பேர் மஹ்மூது மஜ்தூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வாழ்க்கை வரலாறு விளக்க உரை நடத்தப்படும். பொதுமக்கள் யாவர்களும் முன்கூட்டியே மஜ்லிஸிற்கு வந்து நற்பயன் அடையுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தாய்மார்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள், மகான் பேர் மஹ்மூது மஜ்தூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வீட்டு உண்டியல் வைத்திருப்பவர்கள் எமது மன்போல் பரக்காத் சங்கம் அலுவலகத்தில் கொடுத்து அதற்குண்டான நேர்ச்சை ரசீதினை பெற்றுக்கொள்ளுமாறும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரண அறிவிப்பு. சதுக்கை தெருவை சேர்ந்த ஹாஜா பழம்பாக்கு PM ஜைனப் நாச்சி அவர்கள் இன்று மகரிபுக்கு பிறகு தாருல் பனாவை விட்டும் தாருல் பக்கா அளவில் சேர்ந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் மர்ஹூம் பழம்பாக்கு MM மஹமூத் அவர்களின் மகளும், மர்ஹூம் BM சையது லுக்மான் மௌலானா அவர்களின் மருமகளும், மர்ஹூம் ஹாஜி SL உசைர் மௌலானா அவர்களின் மனைவியும், மர்ஹூம் பழம்பாக்கு ஜக்கரியா, மர்ஹூம் KV சயீத் அப்துல் ரஹ்மான் ஆகியோரின் சகோதரர் மகனும், மர்ஹூம் PM முஹதும் அப்துல் காதிர், மர்ஹூம் ஹாஜி SAR ஹபீப் முகமது ஆகியோரின் சகோதரியும், ஜனாப் PM மஹமூது முஸ்தபா அவர்களின் மாமியும், மர்ஹூம் PZ முகமது ரிஃபாய், ஹாஜி PZ மஹமூது தீபி, PZ முகமது முஹியத்தீன், ஜனாப் SS ஷேக் தாவூத், ஹாஜி அல்-ஹாஃபில் SS ஜக்கரியா ஆகியோரின் சிறிய தாயாரும், ஹாஜி KDN முகமது லப்பை, MM ரியாஸ் ரஹ்மான் மௌலானா ஆகியோரின் சிறிய மாமியாரும், BA ஆசிக் முஹியத்தீன், RRM முகமது முஹியத்தீன் மௌலானா ஆகியோரின் கண்ணும்மாவும், அல்-ஹாஃபில் SD சுலைமான் ஹாரிஸ், அல்-ஹாஃபில் SD முகமது ரிஃபாய், Z ஷேக் சுலைமான் ஆகியோரின் வாப்பிச்சாவும் ஆவார்கள். அன்னாரின் ஜனாசா இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை மீலாது காலை 10:30 மணி அளவில் ஹுத்பா பெரிய பள்ளி மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்படும். خليفة الله فينا محي الدين يا سيدي سندي قولي ويا مددي
كل الأخيرا على الأعداء بالمدد مجرى يرضي وخذ بيدي مدى مدد خليفة الله فينا محيي الدين يا سيدي سندي غوثي ويا مددي كل ظفيرا على الأعداء بالمدد مجرى يرضي وخذ بيدي مدى مدد خليفة الله فينا محيي الدين ووداني من مريدين هديك الأكوان ومن عبيدك ومن جنودك مقدامين إليه جعان الأمير ومعي الدين الله اعتقه بعد من ضلال أن خالق سلطان كل ولي معي الدين صلى الإله الغوض والمقام على محمد العالين خير مقام عليه والذي دين الرشاد يقام صبر يشفع يا معي الدين والتابعين لهم في واسس الدين مبلنا جسدا لله للدين مستبشرين بفضل الله في الدين ومنهم عند الصورة لمعي الدين الحمد لله حمدا دائما أبدا والحمد لله دام الحمد لله الحمد لله رب العالمين على ما كان ينحمني الحمد لله مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين يا سيدنا محمد سيدنا فرنا يا كريم يا رحيم يا آمين. سيدنا حبيبنا مولانا محمد وعلى اله وصحبه وسلم عليه. اللهم انا نتوسل اليك بجاه نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم اوصل ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة رحمة نازلة بركة شاملة تحفة كاملة منا إلى روح سيدنا محمد النبي صلى الله عليه وسلم خاصة ثم إلى روح شيخنا قطب الأقطاب محي الدين عبد القادر الجيلاني قدس الله سر العزيز ثم إلى روح شيخنا بير محمود مجذوب ولي الله رضي الله تعالى عنه ثم إلى روح شيخنا سليمان ولي الله رضي الله تعالى عنه. اللهم عزا وشرفا برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك علما نافعا قلبا منورا وتوفيقا إحسانا وصبرا جميلا وبدنا صابرا ولسانا ذاكرا وسعيا مشكورا وذنبا مغفورا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارزقنا حج بيتك
بيتك الحرم والزيارة الشريف نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم اجعل آخر كلامنا بقول شهادة لا إله إلا الله وأن محمد رسول الله. ربنا هب لنا من أزواجنا ذرياتنا قرة عين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله على سيدنا نبينا شفينا حبيبنا مولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم عليه. سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين 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 بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. وعلى محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله